என்னங்க இந்த இமேஜ் எல்லாம் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கா? இது யார் போட்டதில்ல, நாம தான் இந்த ரோட் சைடில் போடுற குப்பைங்க. இந்த மாதிரி குப்பைங்க போடுறது மட்டும் இல்லாமல் அதை டெய்லி பார்த்துட்டும் நாம் போகிறோம். அதை கஷ்டமாகவும் இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா, என்னோட கிச்சன் வேஸ்ட்டை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இது வந்து என்னோட கார்டன்னு சொல்ல முடியாது. இது வந்து என்னோட ஒரு வருஷத்துக்கான கிச்சனோட வேஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து என்னோட குப்பையை வந்து தூக்கி போட மாட்டேன். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி க்ரோ பேக் வாங்கி வச்சு அதில் போட்டு கொஞ்சோண்டு மேலே மண்ணை தூவி விட்டுடுவேன். இது வந்து சில மாதத்துக்கு பிறகு மக்கி அது நல்லாவே வந்து ஒரு ஃபர்டிலைசர் ஆகும். அதில் டெய்லி ஒரு செடியை வந்து நெட்டு வைப்பேன். அப்படி பண்ணது தான் இது என்னோட கார்டனு. ஸோ நாம் போடுற வேஸ்டஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ஐடியா தாங்க இது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற வந்து குப்பையை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளுடைய பூமியை வந்து சுத்தமாக வச்சுக்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி கார்டன் வீடியோன்னே சேனல்லே ஒன்று வச்சுருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா அதை போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய கார்டன் ரிலேட்டட் எப்படி வந்து குப்பையை வந்து ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சேனலில் வந்து போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கார்டன் டிப்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன். இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் வேணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பாய் பாய்.